வணக்கம். இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதில் உண்மையிலேயே தாமதப்படுத்தப்படுகிறதா அல்லது அரசியல் ரீதியான சிக்கல் எதுவும் இருக்குதா சார்? அதாவது எல்லா சினிமாவுக்கும் ஒரே ரூல் தாங்க. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இவங்க கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா கியூல என்ன இடத்துக்கு வராங்களோ அதை தாண்டி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அண்ட் சென்சார்ல அந்த படத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுல 4 உறுப்பினர்களும் ஒரு ரீஜனல் ஆபீசரும் பார்ப்பாங்க. அந்த 4 உறுப்பினர்கள்ல 3 உறுப்பினர் ஒற்றுக்கொண்டு ஒரு உறுப்பினர் ஒத்துக்காத பட்சத்துல அதையும் மீறி அந்த படத்துக்கு சென்சார் கொடுக்கறேன்னு அவங்க சொன்னாக்க அந்த உறுப்பினர் சட்டப்படி எதிர்த்து சொல்வதற்கு உரிமை உண்டு. சரி. அதனால ஒருவேளை அவரே கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். அந்த 4வது உறுப்பினர் தன்னுடைய கருத்தை இவங்க ஏத்துக்கல, இந்த தன்னுடைய கருத்தின்படி இந்த படத்துக்கு உண்டான சர்டிபிகேட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி, இல்ல இந்த படத்தை தடை பண்ணணும், அவர் என்ன வேணா கேட்கலாம், அது அவருடைய இது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப எல்லாமே ஆன்லைன்ல தான் புக் பண்றாங்க. அந்த மாதிரி ஆன்லைன்ல பண்ணும்போது முதல்ல சென்சார் பண்றதுக்கு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணிட்டாங்க. பண்ணின பிறகு அந்த கரெக்ஷன் சொல்றதுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க கரெக்ஷன் எவ்வளவு நாள் கழிச்சு பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியாது. இது நல்ல சனி ஞாயிறு எல்லாம் லீவு, புத்தாண்டு வந்தது லீவு, இதெல்லாம் இந்த லீவு நாள்ல ஒர்க்கிங் டேஸ் தானே கணக்கு. ஒரு படம் பார்த்தா 10 நாள் கழிச்சுதான் 10 நாள் வரைக்கும் வச்சுக்க முடியும். 10 நாள் 15 நாள் சென்சார்ல எல்லாமே நமக்கு சில சமயம் சில கொஞ்சம் அளவு கடந்த சிபாரிசுனால சில விஷயங்கள் சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறதுனால எப்பவுமே அது மாதிரி நடக்கும்னு நாம நினைக்க கூடாது. ஆனா இன்னொரு சந்தேகம், இந்த மாதிரி சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கல அப்படிங்கிற நீதிமன்றத்தை அணுக முடியாது அப்படின்னு இந்த தணிக்கை முடியாது. ஏனென்றால் சென்சார் வந்து நீதிமன்றம் இல்ல தலையிடாது. இந்த படத்தை தடை பண்றோம், இது தடை பண்ணக்கூடிய படம் அப்படின்னு சென்சார் ஒண்ணு சொன்னால் கூட அதற்கு பிறகு நீதிபதிகள் அத ட்ரிபியூனல் மாதிரி அவங்க படம் பார்த்து அதுக்கு சொல்லலாம். அதுக்கு மொத்த படத்தையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதை புக்கு கொடுத்து அதுக்கு பிறகு டேட் வாங்கி பண்ணணும் ஃபுல்லா சப்டைட்டிலோட. ப்ராசஸ் எல்லாமே சட்ட ரீதியாகத்தான் இருக்கு சார். நம்ம வந்து சில சமயம் அந்த கொஞ்சம் சட்டம் வளைஞ்சு கொடுக்கறதுனால இது நம்ம எப்பவுமே இது மாதிரி நடக்கும்னு நினைக்கிறதுனாலதான் சில பெரிய படங்கள்லாம் லாஸ்ட் மினிட்ல வந்து சென்சாருக்கு போறாங்க. சென்சார்ங்கிறது அது ஒண்ணும் திண்டிவனம் டோல்கேட்டு கிடையாது. அங்க போய் காசு போட்டோன்னா டக்குன்னு தான் சென்சார் சர்டிபிகேட் போ அப்படின்னு சொல்றதுக்கு. அதுக்கு ஒரு சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு. சின்ன படமோ பெரிய படமோ எல்லாத்துக்கும் ஒரே சட்ட திட்டம் தான். ஆனா சில சமயம் சில அதிகாரிகள் வளைந்து கொடுப்பதனாலும் விலை போவதனாலும் நடக்கிறதுனால எல்லாரும் அப்படி நடந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. இதை விட எவ்வளவு பாலிடிக்ஸ் விட மலையாளத்துல வரலையா? ஆமா, அதான் சொல்றேன். ஒரு தடவை காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு படம் சார், அந்த படத்துல பிரைம் மினிஸ்டரை பார்க்க போறாங்க. பிரைம் மினிஸ்டர் அவசரமா கிளம்பி போயிடுறாரு. என்ன இவ்வளவு அவசரமா போறாரு, ரொம்ப முக்கியமான விஷயமாச்சு அப்படிங்க. இல்ல ஒரு மேடம் கூப்பிட்டுட்டாங்க, மேடத்தை பார்த்த பிறகுதான் பாக்கி எல்லா விஷயத்தையும் அவர் பாப்பாரு அப்படிங்கிறாங்க. இது அப்படியே வருது படத்துல. நான் சொல்றது சென்சார் ஆன பிறகு வந்த படம் இது. தாவூத் இப்ராஹிம பாகிஸ்தான்ல போய் போட்டு தள்ளுற மாதிரியான கதை அந்த படம். நாசர் கூட அந்த ஹிந்தி படத்துல ஆக்ட் பண்ணிருப்பார். நான் சொல்ற படம். நான் வந்து சென்சார் போர்டுல ரீஜனல் போர்டு மெம்பர் சேர்பர்சனா இருக்கும் பொழுது தடை செய்யப்பட்ட 10 படங்களுக்கு 5 அடி 2 அடி 3 அடி கட் பண்ணி யூ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. சரி. அதனால சென்சார் போர்டு மேல எல்லா தப்பியும் போட்டு தப்பிச்சுக்க கூடாது. தயாரிப்பாளர்கள் அவங்க ஒரு படத்துக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்கிறாங்க, ஷூட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷனு, கால் ஷீட் எல்லாம். அப்ப சென்சார் போர்டுக்காக ஏன் 1 மாசம் ஒதுக்க கூடாது, 1.5 மாசம் ஒதுக்க கூடாது? இவங்க டிசம்பர் 15ஆம் தேதி கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்றாங்க சார். 1 மாதம் ஆகிவிட்டது. டிசம்பர் 15ஆம் தேதி அப்ளை பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு என்னைக்கு ஸ்லாட் வருதுன்னு தெரியும் இல்லையா? ஆமா. நீங்க சதாப்தியில டிக்கெட் வாங்குறீங்கன்னா இப்ப போவீங்கன்னா 4 ட்ரெயின்லயே கொடுப்பாங்க. 3 மாசம் கழிச்சு தானே உங்களுக்கு அந்த கவுண்டரே ஓபன் ஆகுது. சரி. இது 300 படம் வருது இல்லையா வருஷத்துக்கு? ஜனநாயகன் வருதுன்ட்டு எல்லா படத்தையும் ஓரம் கட்டிட்டு அண்ணா வராருன்னு சொல்லுவாங்கல்ல. தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் இதெல்லாம் கொடுக்க முடியாது. தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எல்லாம் ஒண்ணும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல சார்.
வழக்கமான நடைமுறை தான். நடைமுறை தான், வழக்கமான நடைமுறை. கொஞ்சம் இதுல நமக்கு ரொம்ப அவசரமா இருக்கும்போது கடிகாரம் கூட ஸ்லோவா ஓடுற மாதிரி தோணும். இந்த வழக்க விசாரிக்க சார் ஒரு நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்கு. 9ஆம் தேதி நீதிமன்றத்துக்குள்ள போயிடுச்சோ, அவங்க என்னதான் நீதிமன்றம் விசாரிச்சால் கூட இதுக்கு உடனே நீ சென்சார் கொடுத்தாகணும் நீதிமன்றம் உத்தரவு போட முடியாது. ஓ, சென்சார் போர்டு தனிப்பட்ட முறையில் போட முடியாது. தனிப்பட்ட சென்சார் போர்டுக்குள்ள தலையிட முடியாது. அதே ஒரு படத்துக்கு ஒரு சென்சார் கொடுத்த பிறகு அதை நிறுத்துறதுக்கோ அதை மாத்துறதுக்கோ அதுக்கும் நீதிமன்றம் உள்ள வராது. ஓ, சரி சரி. சென்சார் கொடுக்கப்பட்ட படத்தை தியேட்டர்ல போடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டா அந்த 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 மாநில அரசு நினைச்சா அது போட முடியாது. சென்சார் கொடுக்கறது மத்திய அரசு, தியேட்டர் எல்லாம் மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. ஓஹோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. விஸ்வரூபத்துக்கு என்ன பிரச்சனை இருந்தது? தியேட்டர்ல கல்லால் அடிச்சாங்க, இந்த படம் போட்டா கலவரம் ஆயிடும், படத்தை தடை பண்றது பண்ணிட்டாங்களா இல்லையா? ஆமா. கோடு 999 மெட்ராஸ் கஃபே யோசிச்சு பாருங்க எல்லாம். சார் இன்னொரு சந்தேகம் இதுல இப்போ 9ஆம் தேதி தான் இந்த சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்கக்கூடியான வழக்குல தீர்ப்புங்கிறாங்க. ஆனா 9ஆம் தேதி படம் ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கின பிறகுதான் சென்சார் போர்டு சான்று கொடுக்குமா கொடுக்காதான்னு தெரியும். இதனால 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக முடியாதுல்ல சார்? எப்படி அன்னைக்கே சொல்லுவாங்களா? தீர்ப்பு கொடுத்தாலே கொடுக்க முடியுமா? 9ஆம் தேதி திங்கட்கிழமை சார், அன்னைக்கு தீர்ப்பு. 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சார், அன்னைக்கு தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. காலையில கோர்ட்ல எடுத்துக்கிறாங்கன்னா தீர்ப்பு வந்தா கூட அந்த தீர்ப்ப ஆன்லைன்ல இது பண்ணி பிரிண்ட் பண்ணி அது கைக்கு வரணும். சார் கைக்கு வந்தா அவங்க ஆபீஸ் சனி ஞாயிறு லீவு. ஆமா ஆமா, சனி ஞாயிறு லீவ். அப்போ 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதுல சிக்கல் தான். உடனே கொடுக்க முடியாது இல்லானே, இவங்க தீர்ப்பு வழங்கிட்டு உடனே சான்று கொடுத்து உடனே ரிலீஸ் பண்ணது பெரிய சிக்கல் இருக்குங்களா சார்? அது நினைச்சா அவர் நினைச்சா என்ன பண்ண, தனியா ப்ரொஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீயா காட்டலாம். ஓஹோ, இல்ல 9ஆம் தேதி கோர்ட்டு 10 மணிக்கு தான் கூட. ஆனா 9ஆம் தேதி 10 மணிக்கு 9ஆம் தேதி படம் ரிலீஸ்னா 9 மணிக்கு எனக்கு சிறப்பு காட்சி எல்லாம் போட்டுருவாங்களே. இப்ப அது போட முடியாதுன்னு நினைக்கிறேன். 9ஆம் தேதி திருப்பி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது. பிரச்சனை இருக்கும்போது சிறப்பு காட்சி எங்க போடுறது? காசு வாங்காத ப்ரீவியூ போட்டு காட்டலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்தியாவில ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு வெளிநாட்டுல மலேசியால 80,000 பேர் பார்த்த மாதிரி உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க. நான் உலகத்துல மத்த இடத்துல நான் ரிலீஸ் பண்றேன்ட்டு பண்ணிட்டு போலாம். அங்கெல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு சென்சார் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா? தாய்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா ரிலீஸ் பண்ணலாம். இல்ல நான் இப்போ நீதிமன்றத்துல ரிலீஸ் பண்றதுதான் சென்சார். இப்போ இந்த தணிக்கை சான்ற அவங்க லேட்டா சப்மிட் பண்ணதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா அல்லது இந்த மறுஆய்வுக்கு இவங்க அப்ளை பண்ணது காரணமா? அது நான் ரெண்டும் டேட் தெரியாம டைம் தெரியாம நான் பேச முடியாது சார். சரி, இல்ல இவங்க ரிவ்யூ போனதால லேட் ஆயிட்டாங்க. நானும் அரசியல் பேசுற மாதிரி ஆயிடும். எனக்கு ஒன்னும் இந்த விஷயத்துல, இந்த பட விஷயத்துல விஜய் மேலேயோ எனக்கு அந்த படத்துல ரோல் இல்ல அந்த எனக்கு பொதுவான ஏதோ சொல்றீங்க. நான் பொதுவாக என்னுடைய சென்சார் போர்டு அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஓகே சார், நன்றி சார். எங்களோடு இணைப்பில் நன்றி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.